மாத்தி விஜய் கோட் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி as I said, DMK is one of the old, ADMK is also old. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றது நான் நம்புகிறோம். சீமான் அவர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசினே தான் ப்ரோ இருக்கிறாரு, ரொம்ப நாளாக பேசிட்டு தான் இருக்கிறாரு. 26 எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்? இல்லைண்ணா இன்னும் அந்தளவுக்கு அப்டேட் ஆகலை, கொஞ்சம் நாலேஜ் கம்மி பாலிடிக்ஸ் பற்றி. அப்படி ஆனா ஓட்டு போடுவீங்கல்ல, ஓட்டு ஓட்டுல பண்ணணும் யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு? மாத்தி விஜய் கோட் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் இந்த எலெக்ஷன் ஓட்டு போட்டது இல்லை இன்னும். போட்டதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் இதான் டைம் first விஜய்க்கு போடுறீங்க. ஆமா, ஓகே, நீங்களும் தானே விஜய்க்கு தானே? விஜய் எதனால விஜய்க்கு வாய்ப்பு தரலாம்னு உங்களுக்கு தோணுச்சு? ஒரு சேஞ்சா இருக்குமே. ஓகே, என்ன மாதிரியான சேஞ்சஸ் விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ அரசியல் அவ்வளோ அரசியல் நாலேஜ் இல்லை, ஆனால் சரி வி நீட் சேஞ்ச், கொஞ்சம் நியூவாக யோசிப்பாங்க அப்படின்னு. எப்பவுமே இருக்க கட்சிகள் இல்லாமல் புதுசாக இருக்கும். விஜய் இந்த சேஞ்சஸை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன தாட் இருக்கா? நான் வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. லைக் டிவிக்கு வர சான்சஸ் இருக்குது, பட் பார்ப்போம் என்ன வந்து பண்ணுறாருன்ட்டு. ஒரு சேஞ்ச் தேவையில்ல, எப்பயும் டிஎம்கே ஏடிஎம்கே மாறி தான் வந்துட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் சி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் டூ சம்திங் சேஞ்சஸ். என்ன மாதிரியான சேஞ்சஸ் அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம் ப்ரோ, ஆனால் கரப்ஷன் ஒழிக்கும்னு சொல்லுவாங்க, அது முடியாது. பட் ஏதோ கொஞ்சம் மினிமமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே, இப்போது நீங்கள் விஜய் ஃபேனா? நீங்கள் ஃபேன்லாம் இல்லை ப்ரோ, சும்மா ஒரு சேஞ்ச் அவ்வளோ, காமன் பீப்புளாக. இப்போ சினிமா ஸ்டார் தான் அவர் இவ்வளோ நாள் இருந்திருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராருன்னு எப்படி நம்பிக்கை வருது? இப்போ இருக்க எல்லாருமே ஒரு சினிமா ஸ்டார்ஸ் தான் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஸ்டாலினும் ஒரு நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சினிமா ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் ப்ரோ, ஒரு சேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, எதனால் இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? இருக்க கட்சிகள் சரியாக பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? சரியாக பண்ணுறாங்க. டிஎம்கே ஓகே தான் எனக்கு, பட்டு எல்லாமே ஓகே தான், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் டிஎம்கே வந்து விளம்பர அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? யார் தான் ப்ரோ பண்ணல, எல்லாருமே விளம்பர அரசியல் பண்ணுறாங்க ப்ரோ. அவங்க செஞ்சால் சொன்னால் தானே அடுத்தவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். ஸோ பண்ணுறது அவசியம் தான், விளம்பரம் பண்ணுறது அவங்க அவசியம் தான் நினைக்கிறேன். எந்த மாதிரியான ஒரு காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க 26 எலெக்ஷன்? விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல ஒரு ஷேர் வாங்குவார்னு நினைக்கிறேன் ப்ரோ விஜய். லைக் 20% ஷேர் வாங்குவார்னு நான் நினைக்கிறேன். அக்கார்டிங் டு சீமான்லாம் என்ன மாதிரி வருவான்னு நினைக்கிறீங்க? சீமான் அவர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசினே தான் ப்ரோ இருக்கிறாரு, ரொம்ப நாளாக பேசிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு பெருசாக சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணல ப்ரோ. எதனால் ப்ரோ? ஏன்னா தமிழருக்காக மட்டுமே அரசியல் பண்ணுறாரு அவர். லைக் அவர் ஒரு பி டீம்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு இதாக பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரில, அதனாலே கூட இருக்கலாம் ப்ரோ. 26 எலெக்ஷனில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி வாண்ட் நியூ திங்ஸ். ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ வாட் ஹீ வில் டூ, நியூவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஐ ஹோப் ஸோ. உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்கா இவர் வந்து இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்? சோஃபார் என்ன சேஞ்சஸ் இப்போ இவருக்கு வந்திருக்குன்னா ஒன்றும் இல்லை. whatever we are having, we are facing same issues. ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ we are thinking for ஏதாவது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுப்பாரு. எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டிக்காக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஒரு சேஞ்சஸ் தான் வேணும் அப்படின்னா வேறு தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? யா, I've given. யாரை நான் அது சொல்லக்கூடாது, பட் I've given, போட்டிருக்கீங்க? கொடுத்துருக்கேன். ஓகே, அதுலேருந்து எதனால் விஜய்க்கு மாறினீங்க? ஆல்ரெடி as I said, DMK is one of the old, ADMK is also old. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றது நான் நம்புகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி இது பீரியட் ஆஃப் 87 ஆல் எம்ஜிஆர்லாம் இருந்தாங்க. ஸோ ஒரு நடிகராக இருந்து ஹேஸ் டன் மெனி திங்ஸ். ஸோ லைக் இவரும் அந்த மாதிரி இருந்து பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தட் இஸ் வாட் வரிசையில் விஜய் வருவார்னு நினைக்கிறீங்க? யா, வி ஹோப்.